வணக்கம் நாரதரே. வாழ்வு உயரட்டும். தங்களை யார் என்று தெரியவில்லையே. என்ன நாரதரே, என்னையா தெரியவில்லை? தெரியாமல் தானே கேட்கிறேன். இந்த விந்திய மலையை படைத்தவன் நான். பெயர் விந்தியன். அடடே, இந்த விந்திய மலையை படைத்த விந்தியனா? அடிக்கடி சந்திப்பதில்லை அல்லவா, அதனால் மறந்து விடுகிறேன். என்னப்பா நலந்தானே? என் நலத்திற்கு என்ன குறை? என்னை பாடாத பாவலர் இல்லை, புகழாத புலவர் இல்லை. என்னால் படைக்கப்பட்ட இந்த விந்திய மலைக்கு நிகர் உலகில் வேறு எதுவும் இல்லை. அது சரி, அந்த அளவுக்கு உன்னால் படைக்கப்பட்ட இந்த விந்தியமலை சிறப்பு பெற்றதா இருந்தால் பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணம் இந்த மலையில் நடக்காமல் இமயமலையில் எதற்காக நடந்தது? அதுதான் நாரதரே எனக்கும் புரியவில்லை. அதற்கு காரணத்தை தான் யாரிடமாவது கேட்கலாம் என்றிருந்தேன். நீங்களே வந்து விட்டீர்கள். என்ன கேட்க போகிறாய்? வடக்கிற்கும் தெற்கிற்கும் நடுநாயகமாக விளங்கும் என் விந்திய மலையில் ஈஸ்வரன் ஈஸ்வரி கல்யாணம் நடக்காமல் இமயமலையில் எதற்காக நடந்தது? அப்படி கேள், சொல்லுகிறேன். மனிதனாக மட்டுமல்ல, மலையாக இருந்தால் கூட உயர்ந்திருந்தால் தான் அதற்கு மதிப்பு, தாழ்ந்திருந்தால் மதிப்பே இல்லை. எப்படி? உன் விந்திய மலையை விட உயரமான மலை இமயமலை. அதனால் தான் உமாமகேஸ்வரனின் கல்யாணம் இங்கு நடக்காமல் அந்த மலையில் நடந்தது. ஓஹோ, உலகை காக்கும் ஈசனுக்கு கூட உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் இருக்கிறதா? எங்கும் இருக்கிறது. அதற்காகத்தான் நானும் உனக்கு ஆலோசனை சொல்லலாம் என்று இங்கு வந்தேன். என்ன சொல்ல போகிறீர்? நீயும் காலம் நேரம் பார்க்காமல் திடீரென்று உயர்ந்து விடு. திடீரென்று உயர வேண்டும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஆகட்டும் நாரதரே, மண்ணிலிருந்து விண்வரை இந்த விந்திய மலையை இப்போதே உயர்த்தி காட்டுகிறேன். வான்முட்ட வளர்ந்திருக்கும் இந்த மலையை பார்த்து வருபவர்கள் வணங்கினால் வழிவிடுகிறேன், இல்லையேல் வந்த வழியை அவர்களை திருப்பி அனுப்பி விடுகிறேன். அப்படியே செய். எதிர்ப்பில் வளர்ந்தால் தான் மதிப்பு. வளருகிறேன். வேறு ஏதாவது ஆலோசனை உண்டா? உண்டு. என்ன? ஆண்டவன் கட்டளைப்படி தென்பகுதிக்கு சென்று தொண்டு செய்வதற்காக அகத்திய முனிவர் இந்த வழியை வந்து கொண்டிருக்கிறார். அவரை மட்டும் தடுத்து விடாதே, பகைத்தும் கொள்ளாதே, வழியை விட்டுவிடு. என்ன பயமுறுத்துகிறீர் நாரதரே? வழிவிடாவிட்டால் அந்த குருமுனி என்ன செய்து விடுவார்? மெதுவாக பேசு. அவர் ஆண்டவனின் அருளை பெற்றவர். நீ தடுத்தாலும் உன்னை தாண்டி செல்லும் வல்லமை அவருக்கு உண்டு. அந்த அகத்தியனை படைத்த ஆண்டவனே வந்தாலும் சரி, என்னை வணங்கினால் தான் வழிவிடுவேன் நாரதரே. வேறு ஏதாவது செய்தி உண்டா? ஒன்றும் இல்லை. நான் வந்த வேலை முடிந்தது. வருகிறேன். நாராயண. ஆண்டவனின் அருளை பெற்றவராம் அகத்தியர் அவர் என்னை தாண்டி சென்று விடுவாராம். இப்போதே இந்த விந்திய மலையை பின்முட்ட உயர்த்தி காட்டுகிறேன். பிறகு அந்த குருமுனி எப்படி இந்த மலையை கடந்து செல்கிறார் என்பதை பார்த்து விடுகிறேன். வான்முட்ட வளர்ந்து விட்டு வரம்பற்ற அகத்தியர் வந்து என்னை வணங்காமல் எப்படி இந்த விந்திய மலையை கடந்து செல்கிறார் என்று பார்க்கிறேன். என்ன விந்தை இது? விந்திய மலை திடீரென்று உயர்ந்து தென்படுகிறதே, இது எப்படி உயர்ந்தது? அகத்தியரே. யாரது? நான் தான் விந்தியன். தாழ்ந்திருந்தால் மதிப்பில்லை என்ற தத்துவத்தை புரிந்து கொண்டேன். அதனால் இன்று திடீரென்று உயர்ந்து விட்டேன். திடீரென்று உயர்வதும் அத்தனை சரியில்லை விந்தியா. படிப்படியாக உயர வேண்டும், அப்போதுதான் பலன் கிடைக்கும். அகத்தியரே, உம்முடைய உபதேசம் எனக்கு தேவையில்லை. எங்கு வந்தீர்? தென்பகுதிக்கு செல்ல வேண்டும், வழிவிடு. என்னை வணங்கினால் உமக்கு தாராளமாக வழிவிடுகிறேன். வணங்குவதையும் பிறரிடம் பணிவாக நடந்து கொள்வதையும் நான் கொள்கையாக கொண்டவன். ஆனால் உன்னை போல் ஆணவம் கொண்டவர்களை நான் அடிபணிய தயாராக இல்லை. நீர் அடிபணிய மறுத்தால் நானும் உமக்கு வழிவிடப் போவதில்லை. நீ வழிவிடாவிட்டாலும் என்னால் உன்னை கடந்து செல்ல முடியும். அகத்தியரே, உம்மை படைத்த ஈசரே வந்தாலும் என்னை கடந்து செல்ல முடியாது. ஆண்டவரை தூஷிக்கும் உன் ஆணவத்தை அடக்கி அவன் அருளை கொண்டு உன்னை சுலபமாக கடந்து செல்ல என்னால் முடியும். ஒரு காலம் முடியாது. ஏன் முடியாது? பார்க்கலாமா? பார்க்கலாம். இறைவா, நான் என்ற அகந்தையினால் தலை நிமிர்ந்து நான் செல்லும் வழி தடுத்தான். வானுள்ளோர் நகைத்திடவும் மண்ணுள்ளோர் பழித்திடவும் அசையே தாங்கி வீணனாம் விந்தியனும் செருக்கழிந்து உருக்குலைந்து நிலமேல் வீழ ஞான செந்தமிழ் அளித்த நாயகனே, எனக்குன் அருள் நல்குவாயே, உன்னருள் நல்குவாயே, உன்னருள் நல்குவாயே. விந்தியா,
உருவத்தால் வளர்ந்தவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் அல்ல, உள்ளத்தால் சிறந்தவர்களே உயர்ந்தவர்கள். இந்த உண்மையை நீ உணரும் காலம் வந்துவிட்டது. இறைவா, திடீரென்று உயர்ந்து நிலை தடுமாறுபவர்களுக்கு இந்த சம்பவம் ஒரு பாடமாக அமைந்தது. விண்ணோடு முட்டியிருந்த விந்தியமலை மண்ணோடு மண்ணாகிவிட்டது. ஆண்டவா, அனைத்தும் உன் செயல். அகத்தியரே, அருள்மொழியே, அகந்தையினால் அடியேன் பெரும் பிழை செய்து விட்டேன். ஆண்டவனையும் உங்களையும் அலட்சியப்படுத்தியதற்கு எனக்கு சரியான பாடம் கற்பித்து விட்டீர்கள். தவசீலரே, திடீரென்று உயர்ந்து விடவும் வேண்டாம், அதற்காக அடியோடு பாதாளத்தில் மறைந்து விடவும் வேண்டாம். எப்போதும் உள்ள நிலையில் இருந்தால் போதும். மாபெரும் ஞானியே, என்னை மனமாற மன்னித்து இந்த விந்திய மலையை பழைய நிலைக்கு ஆளாக்குங்கள். விந்தியா, ஆண்டவன் உன்னை மன்னிக்கட்டும். அகந்தையை நீக்கிவிட்டால் அருள் தானாக வந்துவிடும். அடக்கத்திற் சிறந்தது அவனியில் வேறெதுவுமே இல்லை. தவறை உணர்ந்து விட்டாலே தண்டனை தேவையில்லை. இதோ பழைய விந்திய மலையை பார். ஆஹா, என்னே உங்கள் மகிமை. அகத்தியரே, என் ஆணவம் அழிந்தது, உங்கள் ஆசி கிடைத்தது. இனி விந்தியன் உங்கள் சேவகன். வாழ்க பல்லாண்டு.